ஸோ இப்போ நம்ம என்ன மாதிரி டைம்ஸில் இருக்கிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டைம் எந்த மாதிரி டைம் தெரியுங்களா இது? இப்போ ஜனங்களை வந்து சபையை வந்து மதிப்பிட சொன்னால், ரேட் பண்ண சொன்னால், எதையெல்லாம் பேஸ் பண்ணி ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம போய் இந்த சபை எப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க எதை வச்செல்லாம் அந்த சபையை ரேட் பண்ணுவாங்க? அவங்க ஃபெசிலிட்டிஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த சர்ச்சில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லை சண்டே கிளாஸ் இருக்குது, இல்லை ஏசி கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷன் பண்ண சர்ச், அது மல்டிபிள் சர்வீசஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க வந்து ரேட் பண்ணுவாங்க, இந்த சர்ச்சுக்கு போகலாமாங்க. வேறு என்னெல்லாம், வேறு எந்த அடிப்படையில எல்லாம் சொல்லுவாங்க? சபையுடைய சைஸை வச்சு சொல்லுவாங்க. இந்த சர்ச் ரொம்ப பெருசு, 1000 பேர் போகிற சர்ச்சு, 500 பேர் போகிற சர்ச்சு, 10,000 பேர் போகிற சர்ச்சு, அதை சொல்லி ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷனை சொல்லி வந்து நிறைய பேர் சபையை ரேட் பண்ணுவாங்க. இந்த சிட்டியோடைய சென்டரில் இருக்குது, பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த சர்ச்சுக்கு, இல்லை இந்த சர்ச் வந்து மெயின் பிஸ்னஸ் கமர்ஷியல் ஏரியாவில் வந்து இவங்க எவ்வளோ பெரிய இடத்த வச்சுருக்குறாங்க, அதனால எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வந்து போவாங்க. அந்த சர்ச்சை வந்து நல்ல சர்ச்சுன்னு வந்து ஜனங்க வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாஸ்டருடைய கரிஸ்மா, அவருடைய ஸ்டைல், அவருடைய பேச்சு, அவருடைய பாவனை, அவருடைய அந்த அந்த அவருடைய ஏன்னா லைக் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு தெரியுமா, ஹியூமர் சென்ஸு, இதையெல்லாம் வச்சு இந்த சர்ச் நல்ல சர்ச் அப்படிமாங்க. அண்ட் பாருங்கள், ரொம்ப துக்கமான ரியாலிட்டியில் இருக்கிற காரியம் என்னென்னா, வேறு சபையில் இருக்கிற போதகர்கள் கூட இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து தான் அவங்களே அசோசியேஷனுக்கு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாஸ்டர் வந்து இன்னொரு பாஸ்டரோட நட்பில் இருக்கிறது காரணமாக கூட இந்த காரியங்கள் இருக்குது. அவங்களுடைய ஃபெசிலிட்டிஸு, அவங்க அந்த சைஸ் ஆஃப் த சர்ச்சு, லொக்கேஷன் ஆஃப் த சர்ச்சு, இது எல்லாமே வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஓகே, பட் வாட் டஸ் காட் லுக் ஃபார் இன் அ சர்ச்? ஆண்டவர் எதை பேஸ் பண்ணி ரேட் பண்ணுறாரு ஒரு சர்ச்சை? ஆண்டவர் எதன் அடிப்படையில் ஒரு சபையை வந்து அவர் ரேட் பண்ணுறார்? அவர் என்ன பார்க்குறாரு ஒரு சர்ச்சில்? வாட் இஸ் ஹீ கன்சர்ன்ட் அபவுட் இன் அ சர்ச்? வாட் டஸ் ஹீ கேர் அபவுட் இன் அ சர்ச்? அவர் எதை பார்க்குறாரு? அவர் சபையோடைய சைஸை பார்க்குறாரா? பாஸ்டருடைய கரிஸ்மாவை பார்க்குறாரா? படித்தவங்க இங்கே எத்தனை பேர் வராங்க, இங்கே எத்தனை IAS IPS வராங்க, இதெல்லாம் பார்க்குறாரா? அவர் என்ன பார்க்குறாரு பாருங்கள். 1 பேதுரு 1:15 பீட்டருடைய எக்ஸார்டேஷனை நம்ம இங்கே கேட்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஸோ ஆண்டவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு கிறிஸ்டியன்ஸுக்கிட்ட, சபைக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு தெரியுங்களா? அவர் எதை வச்சு ஒரு சபை ஆரோக்கியமான நல்ல திருச்சபையா அப்படிங்கிறத எதை வச்சு அறியப்படுதுன்னா, ஜனங்க பரிசுத்தத்தில் வளர்றாங்களா? அதுதான். தட்ஸ் வாட் மேக்ஸ் அ சர்ச் அ ஹெல்தி சர்ச், அ ட்ரூ சர்ச். சர்ச்சுக்கு போறீங்க, 15 வருஷமா போறீங்க ஒரு சர்ச்சுக்கு, பரிசுத்தத்தில் வளர்றதில்லை, கிறிஸ்துவ போல மாறுறதில்லை அப்படின்னா, there is no point of you going to that church. அந்த சபைக்கு நீங்கள் போகிறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அந்த சபைக்கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்ல வரல, உங்களுடைய இருதயமே மாற்றப்படலைங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் சபையினால தான் ஜனங்க வளராமையும் இருக்கிறாங்க. ஸோ தேவன் எதிர்பார்க்கறது, அவர் எதை வச்சு ஒரு சபையை வந்து ரேட் பண்ணுறாருன்னா, அங்கே போகிற ஜனங்க வளர்றாங்களா, பரிசுத்தத்தில் வளர்றாங்களா? பாருங்கள், எபிரேயர் 12:14 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க நாடுங்கள். ஓகே, சீக் டு பி ஹோலி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஸோ சர்ச்சுக்கு இருக்கிற கமாண்ட் என்ன தெரியுங்களா? சர்ச்சுக்கு நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எதை தேடி அங்கே போகணுன்னா, பரிசுத்தமாக இருக்கிறத நாடி நீங்கள் அங்கே போகணும். இந்த சர்ச்சுக்கு நான் போகிறதுனால நான் பரிசுத்தத்தில் வளரும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஊழியம் பண்ணலாம் பயங்கரமாக வந்து நமக்கு ஃபேம் கிடைக்கலாம், நமக்கு நேம் கிடைக்கலாம், பயங்கரமான கனெக்ஷன்ஸ் கிடைக்கலாம், இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு இருக்கலாம். பரிசுத்தத்தில் நீங்கள் வளரல அப்படின்னா நீங்கள் தேவனை தரிசிக்க முடியாது, ஆண்டவரோட நீங்கள் இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி சங்கீதம் 15 யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் இருக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல். பட் ரொம்ப துக்ககரமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் பரிசுத்தத்தை எந்த அளவுக்கு தீவிரமா, அதில் எந்த அளவுக்கு கவனத்தை, எந்த அளவுக்கு அதில் ஜாக்கிரதையாக அவர் இருக்க நம்மளை விரும்புகிறாரோ,
அந்த அளவுக்கு சபைகள் பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்துறது கிடையாது. ஓகே, churches don't take holiness as seriously as God does. ஒரு சபையினுடைய ஆரோக்கியம் இதில் தான் தீர்மானிக்கப்படுது. எதில்? பாவத்துக்கு ஒரு சபை எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, பரிசுத்தத்தை எப்படி நாடுது, இதில் தான் ஒரு சர்ச்சோட ஹெல்த்தே டிட்டர்மைன் ஆகுது. பாருங்க, இன் மோஸ்ட் கேசஸ், அநேக வேலைகளில் சபையில் வந்து ஒரு பாவத்தை கண்டறியறப்போ, ஒரு பாவம் அங்கே ஐடென்டிஃபை பண்ண உடனே அநேக சபைகள் இன்றைக்கி ரொம்ப துக்கமான விஷயம் என்ன தெரியுங்களா? அப்படி ஒன்று நடக்காத மாதிரி எல்லாரும் நடந்துக்குவாங்க. அப்படி ஒரு காரியமே நடக்காத மாதிரி எல்லாரும் பிஹேவ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப ஒரு பயங்கர துக்கமான காரியம் நடந்திருக்கும், ஒரு பாவம் அங்கே இருந்திருக்கும். பட் சர்ச்சஸ் இப்போ எப்படி அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா எல்லாரும் கண்ண முடிக்குவாங்க, யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நான் பார்த்த காரியங்களில், நான் கேள்விப்பட்ட காரியங்களில் நான் எதையெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுங்களா? சர்ச்சுக்குள்ளேயே சீட் பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சபைக்குள்ளேயே ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறவங்க இன்னும் அநேகரை வந்து ஏமாத்திருப்பாங்க, அவங்களுடைய காசை திருடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பொய்யான ஒரு ஆசையை காட்டி ஏமாத்திருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன். சபைக்குள்ளே வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லி கொள்ளுகிறவங்க பயங்கரமான பொய்யை வந்து பேசி இருந்திருப்பாங்க. எந்த மாதிரி பொய்னா, வாழ்க்கையவே அழிக்கிற மாதிரியான பொய்கள், ஒருத்தங்களுடைய ரெப்யூட்டேஷனை வந்து கம்ப்ளீட்டாக கெடுக்கிற பொய்கள், அவங்களுடைய உறவுகளை எல்லாம் கெடுக்கிற மாதிரியான பொய்களை வந்து கிறிஸ்தவர்கள்னு சொல்லி இருக்கிறவங்க சபைக்குள்ள பேசி அந்த சபையை நாஸ்தி பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவதூறு பேசுறத நான் சபைக்குள்ள பார்த்துருக்கேன். கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்க சபைக்குள்ள காசிப் அண்ட் ஸ்லாண்டர், நடக்காத காரியங்களை நடந்த மாதிரி பேசினதை நான் பார்த்துருக்கிறேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த காரியங்களெல்லாம். நான் சொல்றது ஏதோ ஒரு சர்ச்சில் இருக்கிற காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு பரவலாக இருக்கிற நிலைமை இதுதான், சபைகளினுடைய நிலைமை. சர்ச்சுக்குள்ள நம்ம இன்னும் வேற என்னெல்லாம் பார்க்குறோம், அடல்ட்ரியை நம்ம பார்க்குறோம். கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க, இதெல்லாம் வெளி உலகத்தில் நடக்கிற காரியத்தை நான் சொல்ல, சர்ச்சுக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம் நடந்துட்டு இருக்குது. சர்ச்சுக்குள்ள தங்களை கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறவங்க மனைவியை வந்து லைக் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க, ரோட்டில் அடிப்பாங்க, வீட்டில் அடிப்பாங்க, எல்லா இடத்துலையும் அடிப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒழுக்கத்தில் வளர்த்தாமல் இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய குழந்தைங்க அன்ரூலியாக இருப்பாங்க, மிஸ்பிஹேவிங், அரகன்ட், டிஸ்ஒபீடியன்ட். இந்த மாதிரி குழந்தைங்க சபைக்குள்ள கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்க அப்படி வளர்றதை நான் பார்த்துருக்குறேன். நீங்களும் எல்லாரும் இந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுசு கிடையாது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவங்களுடைய நடத்தையினால தேவனுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில் தூஷிக்கப்படுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லி இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு பிஹேவியர் இருக்கும் அவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் விக்கிரகத்து பின்னாடி போயிருப்பாங்க. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க திருமணத்துக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸுக்காகவோ வேலைக்காகவோ அவங்க விக்கிரகத்து பின்னாடி போயிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி பல பாவங்களை வந்து நம்ம பார்க்குறோம் சர்ச்சுக்குள்ளே. அண்ட் இந்த மாதிரி காரியமெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிறப்போ சர்ச்சுக்குள்ளேருந்து என்ன தெரியுமா ரியாக்ஷன் நம்ம வந்து பார்ப்போம்? எந்த சத்தமே இருக்கு, இருக்கிறதுலே பயங்கரமான நம்மளை செவிடாக்குற அளவுக்கு மௌனம் யாருக்கிட்ட இருந்து அதிகமாக யூஸ்வலாக இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஃப்ரம் பாஸ்டர்ஸ். போதகர்கள் தான் இருக்கிறதுலையே அமைதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல், இந்த மாதிரியான நேரங்கள், வெளிப்படையான இவ்வளோ தீவிரமான மனம் திரும்பாத ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கிறப்போ போதகர்கள் இதை பற்றி பேசுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம் இருக்குது, யூஸ்வலாக இதை பற்றி பேசுனா அவங்க வந்து சர்ச்சுக்கு நீ வராமல் போயிடுவாங்க, இதை பற்றி பேசுனா வந்து மித்த ஜனங்க கோச்சுக்குவாங்க, என்னடா பாஸ் இதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சை விட்டு போயிடுவாங்க. சபையினுடைய வளர்ச்சி வந்து தடைபடும். அண்ட் சபையில் வந்து காணிக்க வராது. இதையெல்லாம் நினச்சி போதகர்கள் இந்த மாதிரியான பயங்கரமான பாவம் நடக்கிறப்ப கூட அதை கன்ஃபரண்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் சில டைம் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்படி பண்ணுறது வந்து அன்பு இல்லையாம், அப்படி பண்ணுறது வந்து நம்ம எதுக்கு அவங்கள நியாயம் தீர்க்கணும் அப்படிம்பாங்க. ஐயோ அது ரொம்ப அன்லவிங், இது ரொம்ப ஹார்ஷ்,
எதுக்கு நமக்கெல்லாம் எதுக்கு அந்த வேலை அப்படிம்பாங்க. ஸோ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படிப்பட்ட பாவத்தை மூடி மூடி சபைக்குள்ளே பாவம் பண்ணுறத ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக்கிடுறாங்க. பாருங்க, ஒரு தடவை ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், அண்ட் பாஸ்டே அதை கவர் பண்ணுறாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் அந்த ஒரு மனுஷனோட நிற்க போகிறது கிடையாது. சர்ச்சில் எல்லாரும் அதை ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, போல்டா. அண்ட் ஜனங்க ஏன் இந்த மாதிரி பாவங்கள் நடக்கிறப்ப அவங்க ஏன் எதையும் பேசுறது இல்லை தெரியுங்களா? ஏன்னா ஜனங்களுடைய மைண்டில் அவங்களுக்கு என்ன நினைப்புனா, இதெல்லாம் போதகருடைய வேலை, திஸ் இஸ் பாஸ்டர்ஸ் ஜாப். இதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிற அளவுக்கு நமக்கு வேத அறிவு கிடையாது, இதை பற்றியெல்லாம் நான் பேசுகிற அளவுக்கு நான் முதிர்ச்சியானவும் கிடையாது, அதனால் நமக்கு எதுக்கு. சில டைம் பேசணும்னு நினைக்கிறவங்கள கூட எப்படி முத்திரையை குத்திடுவாங்கன்னா, இவன் எப்பவும் பிரச்சனை பண்ணுறவன், இவனுக்கு சமாதானம்னாவே இவனுக்கு பிடிக்காது, இவன் ஒரு அன்பு இல்லாதவன் அப்படிங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பட் வேதம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது? சபையில் பாவத்தை கண்டறியறப்போ சர்ச்சோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஹவு ஷுட் சர்ச் ரெஸ்பாண்ட்? சர்ச் என்ன பண்ணணும்? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு இருக்கிறப்போ, அவருக்கு விரோதமாக காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ சர்ச் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? நம்ம சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதா? பாருங்க, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சர்ச் பிலாங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். சபை நம்மளது கிடையாது, நம்ம யாருதுமே கிடையாது. சபை இயேசு கிறிஸ்து உடையது. அப்போஸ்தலர்கள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபைன்றது. புரியுதுங்களா? இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இட் வாஸ் பாட் பை ஜீசஸ் பை ஷெட்டிங் ஹிஸ் precious blood. Church, it is like not your property, not my property. எனக்குரிய ஒரு சொத்து கிடையாது, உங்களுதும் கிடையாது. அதனால நமக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, எனக்கு என்ன கரெக்டாக படுது, அதை இங்கே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எந்த பிஷப்புக்கும் சொந்தமானது கிடையாது சபை, திருச்சபை. எந்த சினாடுக்கு, எந்த டயஸுக்கு, எந்த மெம்பர்ஸுக்கு, எந்த பாஸ்டருக்கும் சொந்தமானது கிடையாது திருச்சபை. Church belongs to Jesus Christ. Christ owns a church. And அவர் இதை ஓன் பண்ணியிருக்கிறதுனால, அவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி இதை மீட்டிருக்கிறதுனால, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் இங்கே நம்ம செய்யணும். அவருடைய வார்த்தைக்கு தான் இங்கே கீழ்ப்படியணுமே தவிர, எனக்கு இது சரின்னு படுது, எனக்கு இது சரியா படலைங்கிறத வச்சு நடத்தக்கூடாது. அண்ட் எப்போ நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சபையை நம்ம கட்டுகிறோமோ, அப்போ தான் மத்தேயு 16:18 சொன்ன மாதிரி கிறிஸ்து அவருடைய சபையை கட்டுகிறார். Christ builds his church. எப்போ? when things happen according to his word, அவருடைய வார்த்தையின்படி காரியங்கள் இங்கே நடக்கிறப்போ கிறிஸ்து இந்த சபையை கட்டுறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்காம நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்து கட்டிட்டு இருக்கிற சபைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ பாருங்க, ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய அடையாளம் என்னன்னா, பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு மனப்பக்கம் இருக்கணும், ஒரு ஆவல் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். அதுதான் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் ஒரு சர்ச். இதுதான் ஒரு சர்ச்சை ஹெல்தியான ஒரு ட்ரூ சர்ச்சாக மாற்றுது. அண்ட் சபை பரிசுத்தத்தை நாடணும்னா ஒரே வழி தான் இருக்கு, ஒரே வழி. there is no other way. சர்ச் பியூரிஃபை ஆகணும், சாங்டிஃபை ஆகணும், பரிசுத்தத்தில் வளரணும். எப்படி நடக்குது? தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறதுனால மட்டும்தான், வேற வழியே கிடையாது. பாருங்க, நம்ம இப்போ மத்தேயு 18வது அதிகாரத்தில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் செட் பண்ணியிருக்கிற கைட்லைன்ஸை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ ஹவு கேன் சர்ச் பர்சியூ ஹோலினஸ்? சபையா நம்ம எப்படி பரிசுத்தத்தில் வளர்றது, எப்படி நாடுறது, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். மத்தேயு 18 நம்ம எடுத்துக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15-17 நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடுக்காமல் போனால்
2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடுக்காமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்காமல் போனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. இப்போ நம்ம படித்தது தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு பாருங்கள், மத்தேயு 18 பல வேர்சஸை வந்து கோட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக சர்ச்சஸுக்கு போனீங்கன்னா அதில் இருக்கிற பல வசனங்கள் வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். அதை பற்றியெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பிரசங்கத்தில் அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த வசனங்களை எந்த சபையிலையுமே டச்சே பண்ணாத ஒரு வசனங்கள் இது. எந்த சபையில் எனக்கு தெரிஞ்ச சர்ச்சில் எங்கேயுமே வந்து இதை கொண்டு பிரசங்கத்தை நான் கேட்டதே கிடையாது. பட் ஆண்டவர் இதை எழுதியிருக்கிறது காரணம் என்ன? ஹீ இஸ் சீரியஸ் அபவுட் ஹோலினஸ். அவர் பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருக்கிறார். அவர் அதை விரும்புகிறார் நம்மக்கிட்ட. பாருங்க, சர்ச்சோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பரிசுத்தத்தை பற்றி பேசுறது மட்டும் கிடையாது. ஓகே, ஒரு சபை பரிசுத்தத்தை சீரியஸாக எடுத்திருக்குதுன்னா it should not only preach about sin, about holiness, but also enforce the practice of church discipline. enforceனா என்னன்னா செயல்படுத்தணும். சபைக்குள்ள பரிசுத்தத்தை பேசிட்டு மட்டும் இருக்கக்கூடாது, பாவம் பாவம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தை அமுல்படுத்தணும், அதை செயல்முறைக்கு கொண்டு வரணும். The church should create an environment. இங்க எப்படிப்பட்ட ஒரு சூழலை சபை அமைக்கணும்னா, பரிசுத்தமாக வாழ்றதை தவிர இங்க இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. அப்படிப்பட்ட சூழலையும் சபை அமைக்கிறதுக்கு சபைக்கு ஆண்டவர் பொறுப்பை தந்திருக்கிறார். அண்ட் எப்படி அப்படி அமுல்படுத்த முடியும்? ஹவு டு வி என்ஃபோர்ஸ் இட்? ஒரு பாவத்தை வந்து சபை வந்து கண்டறியுதுன்னா என்ன பண்றது? அடுத்தது வாட் டு வி டூ? கண்ணை மூடிட்டு அதை நடக்காத மாதிரி, அதை பற்றி யாரும் பேசாதீங்க, அதை யாரும் அங்கே பார்க்காதீங்க, யாரும் அவர்கிட்ட அதை பற்றி கேட்காதீங்க, அப்படியே இருந்துருங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதா? கிடையாது. பாருங்க, இந்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ பாருங்கள், இந்த மத்தேயு 18வது அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட், அதனுடைய ஆரம்பம், அது எந்த சூழலில் எழுதப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய மடியில் ஒரு குழந்தையை வச்சுட்டு இதெல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒரு குழந்தைய போல மாறாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ இங்கே பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்தவர்கள் குழந்தைகளாக இருக்கிறாங்க, அதுதான் இங்கே பாயிண்ட். அண்ட் குழந்தைகள் பாருங்கள், குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அது பண்ணக்கூடாதுரா, இது ஆகாதுரா, இது செய்யக்கூடாதுரா அப்படின்னு கேட்டுருவாங்களா? அப்படி ஏதாவது ஒரு பேரண்டிங் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக ஃபெய்த்ஃபுல்லாக அந்த மாதிரி பேரண்டிங் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க, பட் அது நல்ல பேரண்டிங்காக இருக்காது. குழந்தைகளுக்கு என்றைக்குமே என்ன தேவை? அவங்களுக்கு ராடு வேணும், டிசிப்ளினுங்கிற குச்சி அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு குழந்தைகளை உண்மையாலுமே நேசிக்கிற தகப்பன் என்ன பண்ணுறான்? கண்டிக்கிறவனா இருக்கணும். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனத்தில் பாருங்க, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றான்? பகைக்கிறான், இழந்துடுறான். அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அதாவது ஒரு டெலிஜென்ட், ஒரு லவ்விங் ஃபாதருடைய குவாலிட்டி என்ன தெரியுங்களா? குழந்தைகளை அவன் திருத்தரவனா இருப்பான். அவங்கள வேவர்ட் சில்ட்ரனா விட்டுறாங்க மாட்டாங்க. இவனை ஏதாவது சொன்னா கோச்சுக்குவான், அழுதுருவான் அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவன் மனம் போன போக்கில் விட மாட்டாங்க. ஒரு நல்ல பெற்றோருடைய நல்ல அடையாளம் மார்க் என்னன்னா, தி டிசிப்ளின் தி சில்ட்ரன். உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல அங்கே என்ன இருக்குது? கண்டிப்பு இருக்குது, கண்டிப்பு இருக்கணும். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற பாருங்க, நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிக்கிறான். என்ன ஒரு வசனம் பாருங்க. டிசிப்ளின் பண்ணாத பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிள்ளைகளை எதுக்கு நேராக தள்ளுறாங்க? டு ஹெல், நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம, அவரை விசுவாசிக்கிற நம்ம யாராக இருக்கிறோம்? ஆண்டவருடைய பார்வையில் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளாக இருக்கிறப்ப அவர் நம்மளுடைய தகப்பனாக இருக்கிறாரா? அப்போ அவர் நம்மளை என்ன பண்ணுவார்? அன்பு நிமித்தம் கடிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய ஆண்டவர் நம்ம பண்ணுற தப்பையெல்லாம் பார்த்துட்டு
அசுத்தத்தில் வாழ்றதையெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறவர் கிடையாது. அப்படி இருக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பேரண்டிங்கான அடையாளம் கிடையாது. நம்மளுடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை திருத்துகிறவராக இருக்கிறார். ஏன்னா அன்பு அதை தான் செய்யுது. ஓகே, குழந்தைகளுக்கு வெறும் பேசிகிட்டே இருந்தால் புரியாது அவங்களுக்கு. அதனால வந்து they will not learn. Children need rod. அவங்களுக்கு என்ன தேவை? they need rod. குச்சி இல்லாமல் அங்கே டிசிப்ளின் கிடையாது. அங்கே வந்து டிசிப்ளின் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு குச்சின்னு நான் சொல்கிறப்ப நான் டிசிப்ளினை சொல்கிறேன், அடியை நான் சொல்ல. டிசிப்ளின், இது தப்பு, இதை செய்யக்கூடாது. ஆனால் அது மட்டும் கிடையாது, அதை செஞ்சால் அதுக்கான கான்சிக்வன்ஸ், அதுக்கான விளைவுகளை தெரிவிக்கணும் ஒரு நல்ல பெற்றோர்களுங்கிறது. அண்ட் அந்த விளைவுகளை குழந்தைங்க தெரிஞ்சுக்க அவங்க நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு அவங்க வளருவாங்க. அண்ட் ஒரு சபைக்கு வர்ற கிறிஸ்தவர்களை இந்த விதத்தில் தான் நடத்தும். ஒரு சர்ச்சோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணிக்க, காணிக்கிறது வந்துட்டு நீ பாட்டுக்கிற கிடையாது. பரிசுத்தத்தில் நீங்கள் வளர்றீங்களா? வளரணும், அதை என்ஷூர் பண்ணணும் சர்ச், அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் சபை, அதை அமுல்படுத்தணும், அதுக்கு நடவடிக்கைகளை எடுக்கணும். பாவம் செய்யறப்ப, துணிஞ்சு பாவத்தை வந்து செய்யறப்ப, அதை விரும்புறப்ப, அதை நேசிக்கிறப்ப சபை அதுக்கு அதை உணர்த்துகிற விதத்தில், அதை கண்டிக்கிற விதத்தில் நடவடிக்கைகளை எடுக்கணும். ஏன்னா God loves his church. தேவன் சபையை நேசிக்கிறார். தேவன் சபையை அப்படித்தான் இருக்க விரும்புகிறார். நம்ம கண்டிக்காம போயிட்டோம்னா பாருங்க, பாவத்தை சும்மா பேசிட்டே இருந்தா போகாது. எப்படி குழந்தைகளுக்கு சும்மா வாயில பேசிட்டு இருந்தா புரியாதோ, அதே மாதிரி இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சும்மா பேசிக்கிட்டே இருந்தா அது சில டைம் என்ன பண்ணாது? உரைக்காது, ஏறாது. அண்ட் பாருங்க, ஒன்ஸ் பாவம் வந்துருச்சு, பாவத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், பட் நம்ம ஆக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா அது என்ன பண்ணு தெரியுங்களா? என்டையர் சர்ச் அதை கரெக்ட் பண்ணிடும். வசனத்தில் நம்ம 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் என்ன பண்ணுது? புளிப்பாக்கிறோம். உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு பால். ஸோ நம்ம சர்ச்சில் சின்ன என்கவுண்டர் பண்ணுறோம், அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம விட்டோம்னா கொஞ்ச நாளில் எல்லாருமே அதை பண்ணி அதை நார்மலைஸ் ஆயிடாது. ஸோ த சர்ச் ஹேஸ் டு டீல் வித் சின். சபை பாவத்தை கண்டிக்கிறதா, அதை உணர்த்துகிறதா, பரிசுத்தத்துக்கு நேராக ஜனங்க வாழுகிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சபை அந்த அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தணும். ஏன்னா அதுக்கு தான் இந்த வசனங்களை வந்து நம்ம வாசித்தோம். ஸோ அந்த வசனங்கள் நம்ம படிக்கிறப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது என்ன? மேத்யூ 18 நம்ம இப்போ வாசிச்சோம்ல, 15 to 17, இங்கே நம்ம அதை தான் பார்க்குறோம். How does a church enforce church discipline? How does a church pursue holiness? எப்படி ஒரு சபையாக நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே வளர்றது, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ முதல்ல பாருங்கள், இந்த 15வது வசனத்தில் முதல்ல ஆண்டவர் அங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னு பாருங்கள். முதல்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? சபைக்குள்ளே இருக்கிற கிறிஸ்தவர்கள்னு தங்களைய சொல்லிக்கிறவங்க, பிலீவர்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களாம்மா? அவங்க பாவம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் நாங்கள் போட்டிருக்குது. உங்களுடைய சகோதரன் யாராவது உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தான்னு தானே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சபைக்குள்ளே அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்வாங்க. கிறிஸ்டியன்ஸ்னால் அவங்க பர்ஃபெக்ட், த மோஸ்ட் ஹோலி. இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறதில்ல. ஏன் கேட்டால், ஏன் அந்த சர்ச்சுக்கு போனாங்க, அங்கேயும் பார்த்தா எல்லாம் பாவம் தான் பண்ணுறாங்க, அங்கே அவர் பாஸ்ட்ன்னு சொல்கிறாரு, அவரும் ஆனால் இப்படி ஒன்று பண்ணார். உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருந்தாலும் நமக்குள்ளே என்ன இருக்குது? இன்னும் பாவம் இருக்குது. இன்னும் நம்ம இந்த உலகத்தில் மாம்சத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ பைபிள் என்ன நம்மளை அசியூம் பண்ண சொல்லினா, கிறிஸ்டியன்னு சொன்னாலே அவன் பாவமே பண்ண மாட்டான்னு கிடையாது. கிறிஸ்தவன்னு சொல்கிறவன் பாவம் பண்ணுவான். சில டைம் அவன் நம்மளை கஷ்டப்படுத்துவான். சகோதரன்னு நம்ம கூப்பிட்றவன் சில டைம் நம்ம துக்கப்படுற மாதிரி, மித்தவங்க துக்கப்படுற மாதிரியான காரியங்களை அவன் செய்வான். சர்ப்ரைஸாக தேவை கிடையாது. என்னடா இந்த தப்பு பண்ணிட்டானா, அப்படியெல்லாம் நம்ம சர்ப்ரைஸாக தேவை கிடையாது. நம்ம மாமிசத்தில் இருக்கிறோம், பாவம் செய்வோம். ஆனால்
சர்ச்சுக்குள்ளே அது அப்படியே கண்டினியூ ஆகாது. ஓகே, என்ன ஆகுது? 15வது வசனம் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அது என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட காரியம் நடக்கிறப்ப என்ன பண்ணணுங்கிறது தான் இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பாவம் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல பாருங்க, இந்த பாவம் அந்த பாவம்னாலாம் கிடையாது. எனி சின், உங்களைய துக்கப்படுத்துகிற மாதிரி, உங்களைய கஷ்டப்படுத்துகிற மாதிரி, உங்களை வேதனை அளிக்கிற மாதிரி என்ன நடந்தாலும், உங்களுடைய சகோதரன் அப்படி ஒன்று பண்ணுறாரு, உங்களுக்கு என்ன பண்ணணும்? உடனே போய் எல்லாத்துக்கிட்டையும் குசு குசு குசுன்னு அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லணுமா? ஷுட் பி காசிப் அண்ட் அதை வச்சு அவனை இன்சல்ட் பண்ணுமா? ஏய் என்னடா இப்படி பண்ணியிருக்க, நீங்கள் அறிவு இல்லையா அவனுக்கு அப்படின்னு அவனை இன்சல்ட் பண்ணுறதா? இல்லை அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுமா? நம்ம என்ன பண்ணோம்? வசனம் ரொம்ப சிம்பிளாக சொல்லுது பாருங்க. பாவம் ஒருவேளை யாராவது உங்களுக்கு விரோதமாக பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, உங்களை துக்கப்படுத்திட்டாங்கன்னா, சகோதரன்னு சொல்கிறவங்க, கிறிஸ்தவன்னு சொல்கிறவங்க, சபைக்குள்ள லோக்கல் சர்ச்சில் பாருங்க, இது எல்லாமே லோக்கல் சர்ச் கான்டெக்ஸ்டில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் போயிட்டுருக்க சல சபைக்குள்ள, அதுக்குள்ளே யாராவது உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா, துக்கப்படுத்திட்டாங்கன்னா, இனிமேல் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், இனிமேல் இவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு போகிறது கிடையாது. வசனம் சொல்லுது, ஆண்டவர் கமாண்ட் பண்ணுறாரு, நம்ம எல்லாத்துக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. என்னது? யூ கோ டு ஹிம். நீங்கள் துக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் துக்கப்பட்ட நீங்கள் அந்த சகோதரங்கிட்ட போகணும். கோ டு தட் பிரதர் and போய் நீங்கள் என்ன சொல்லுங்க? tell it to him. அவர்கிட்ட போய் சொல்லுங்க. நீ என்னங்க இப்படியெல்லாம் இப்படி அப்படி எனக்கு வராதே, எனக்கு வேறவங்க கிட்ட தான் சொல்ல வரேன், அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்டே எனக்கு சொல்ல வராது, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லைன்னா பாருங்கள், அது வந்து அன்பு கிடையாது. தட் இஸ் நாட் த வே வி டீல் வித் அ கிறிஸ்டியன். அப்படி நம்ம நடந்துக்கூடாது. இல்லை நம்ம அங்கே வந்து நம்ம எதுக்கு இதை போய் கேட்டுட்டு, பாஸ்டரே இதை ஒரு நாள் பார்க்கிட்டான், அவரே பிடிச்சவனை ஒரு வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த சகோதரங்கிட்ட போய் சொல்லணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சபையில் விசுவாசிகள்னு சொல்கிற எல்லாத்துக்குமே இருக்குது. பாவத்தில் ஒரு சகோதரனை பார்க்குறீங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே, பிலாத்து மாதிரி கை கழுவிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் துக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதில் பாவம் இருக்குது அப்படின்னு, உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட போய் சொல்கிறது. அந்த சகோதரங்கிட்ட போய் நீங்கள் பேசணும். அது பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக பயமாக இருக்கும். பட் நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, உங்களைவே நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னா, உங்களை பார்த்து நீங்கள் என்ன கேள்வி தெரியுமா கேட்கணும்? யாரை பிரியப்படுத்துகிறீங்க? நீங்கள் மனிதனை பிரியப்படுத்துறது உங்களுடைய கோலா, ஆண்டவரை பிரியப்படுத்துறது உங்களுடைய கோலா? ஆண்டவரை தானே பிரியப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா அப்போ நம்ம யாருக்கு கீழ்ப்படினோம்? ஆண்டவருக்கு கீழ்ப்படினோம். ஸோ த ரைட் திங் டு டூ இஸ் கோ டு த பிரதர். அவர்கிட்ட நீங்கள் போகணும். ஓகே, நீங்கள் எப்படி போகணுமாமா? பர்சனலாக போகணும். அவனும் நீயும் தனித்து இருக்கிற டைமில் நீ போகணும். சில டைம் நான் தனியாக போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே நம்ம 10 பேர் நின்றுட்டு இருப்போம், இங்கேருந்து ஒரு 2 அடி அந்த சைடு போய் அங்கே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்தாலே தெரியும் அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. அந்த மாதிரி கிடையாது. ஜென்வினாகவே நம்ம அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய், அவங்கள செப்பரேட்டாக கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்கிறோம், பிரதர் நீங்கள் இப்படி ஒரு பண்ணீங்க, அது இப்படி ஒரு விளைவை உண்டாக்குச்சு, எனக்கு அது இப்படி தோணுச்சு, ஏன் நான் இதில் இப்படி துக்கப்பட்டேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிற சபையாக நம்ம இருக்கணும். நடக்கிறதெல்லாம் அப்படியே முழுங்கிட்டு, இந்த முழு பூசணியை சோத்துல மறைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம கவரப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குதா, நம்மக்கிட்ட கரேஜ் இருக்குன்னு போய் சொல்கிறது. ஓகே, பாருங்கள், நான் எந்த மாதிரி காரியங்களெல்லாம் பார்த்துருக்குறேன்னா, சபையில் ரெக்கார்டெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் அன்பின் நிமித்தம் பண்ணுறது கிடையாது. அவங்கக்கிட்ட போய் ஜென்யூனாக பேசுகிற மாதிரி அவங்க பண்ணுறதையெல்லாம் அவங்களுடைய கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது மொபைலு இல்லைன்னா ரெக்கார்டரை வச்சு. இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஜென்யூன் லவ்வோடு நம்ம அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணணும். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு சரியான வார்த்தைகளை தாங்க, அவங்க இப்படி பண்ணாங்க, என்னை துக்கப்படுத்தியிருக்கு, எனக்கு பேசுகிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை, ப்ளீஸ் எனக்கு தைரியத்தை தாங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு எனக்கு கிருபையை பாராட்டுங்க, நான் அவர்கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன், ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டு அந்த நபர்கிட்ட நீங்கள் தனியாக போய் எப்படி நீங்கள் தப்பு பண்ணால் ஒருத்தங்க உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அப்படி அவங்கக்கிட்ட அவங்களுடைய தவறை நீங்கள் கொண்டு போங்க.
ஓகே. அண்ட் கொண்டு போகிறப்பயே நீங்கள் எப்படி போகக்கூடாது தெரியுமா? கண்டிப்பாக இவன் வேணான்னு தான் சொல்லுவான். இதை வச்சு இவனை வந்து அடுத்த லாக் பண்ணி இன்னொரு அவனை அசிங்கப்படுத்தலாம், அவனை இதுதான்டா வாய்ப்பு சர்ச்சை விட்டு அவனை தூக்கிறதுக்கு, அந்த மாதிரி பிளான் போட்டு போகாது. போகிறப்பயே அவன் உண்மையாலுமே மனம் திரும்பணுங்கிற விருப்பத்தோட, வாஞ்சையோட, ஜெபத்தோட நீங்கள் வந்து அவங்ககிட்ட போகணும். அண்ட் போய் அவங்ககிட்ட என்ன மாதிரியான வார்த்தைகளை கேட்கறதுக்கு நீங்கள் ஆவலை போகணும் தெரியுங்களா? அந்த சகோதரனை ஆதாயப்படுத்துறதுக்கு போகணும். அதுதான் டிசிப்ளினுடைய பர்பஸே. சபையில் பரிசுத்தத்தை நம்ம நாடுறோங்கிற அதனுடைய கோலை என்ன தெரியுங்களா? பாவத்தை சுத்தி காட்டுறதுக்கான கோலை என்னன்னா, அந்த நபர் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம்? ஆதாயப்படுத்துகிறோம், பாவத்திலிருந்து அவனை மீட்க பார்க்குறோம். அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன வார்த்தையை கேட்க விரும்புகிறோன்னா, பிரதர் ஐ எம் சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கறதுக்காகத்தான் நம்ம போகிறோம். ஓகே, சண்டை போடுறதுக்கு கிடையாது. பாருங்க 15வது வசனம் சொல்லுது, அந்த வசனத்திலேயே இருக்குது பாருங்க. ஒருவேளை போய் அந்த மாதிரி அவங்க வந்து மனம் திரும்பிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோமாமா? அந்த சகோதரனை ஆதாயப்படுத்திட்டோமா? இந்த ஆதாயங்கிற வார்த்தை இந்த கமர்ஷியல் வேர்டு அது. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு காரியம் அது. ஒரு சகோதரன், ஒரு ஆத்மா பாவத்திலிருந்து மீட்கப்படுறப்போ அது நமக்கு என்னவா இருக்குது? சபைக்கு ஒரு ஆதாயமாக இருக்குது. இட்ஸ் அ ப்ராஃபிட் ஃபார் அஸ். அண்ட் ஒருத்தன் பாவத்தில் மடிஞ்சிட்றான், அவன் பாவத்தில் போயிடுறான்னா அது நமக்கு என்னது? இட்ஸ் அ லாஸ். அது நமக்கு வந்து ஒரு நஷ்டமாக இருக்குது. அண்ட் நம்ம ஏன் பாவத்தில் இருக்கிற சகோதரனை மீட்கணும்? ஏன்னா அது நமக்கு ஒரு ஆதாயம். பரலோகத்தை பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்க இந்த ஆஃப்டர் ஆல் அழிஞ்சு போகிற சொத்தை மீட்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. அழிஞ்சு போகிற சொத்து, அழிஞ்சு போகிற மணி, மெட்டீரியல், பொசஷன், அதுக்கு ஆத்மா வந்து விலையேறப்பெற்றது, இன்ஃபினிட்லி வேல்யூபிள். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்னன்னு ஆண்டவர் கேட்குறப்போ, உலகத்தினுடைய என்டையர் வேர்த்தை விட அதிகம் ஒரு ஆத்மாவுடைய வேர்த். அப்போ அதை நம்ம மீட்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு நம்ம போகணும்? ஸோ நம்மளுடைய கோல் என்னன்னா, டு கெயின் த பிரதர். அவங்கள நம்ம போய் கன்ஃபரண்ட் பண்ணுறப்போ அவனை குத்தி காட்டி, அவனை சின்னாபின்னப்படுத்தி, அவனை அழுக வச்சு, அவனை கஷ்டப்படுத்தணும்டா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம போகிறது கிடையாது. அவனை ஆதாயப்படுத்துறதுக்கு நம்ம போகிறோம். பாருங்கள், லூக் 15வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குதான். Heaven rejoices. ஒரு சகோதரன் பாவத்திலிருந்து மீண்டு வர்றப்போ, அதை அவன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வர்றப்போ சந்தோஷம் ஏதோ உங்களுக்கு மட்டும் கிடையாது. Heaven rejoices. 10வது வசனம், அதே 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுது பாருங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஏஞ்சல் செலிப்ரேட் பண்றாங்க ஒரு பாவி மனம் திரும்புறப்ப. ஸோ அதுதான் நமக்கு வேணும். நம்ம போய் ஒருத்தங்களுடைய பாவத்தை சுற்றி காட்டுறப்ப இதுக்கு தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். தட் எப்படியாவது அவங்க மனம் திரும்பணும், அவங்களுடைய பாவத்தை அவங்க பார்க்கணும், நம்ம ப்ளீட் பண்ணணும் அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட நம்ம அதை காட்டுறதுக்கு பிரயாசப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், அதை நம்ம வாஞ்சிக்கணும். ஓகே, அண்ட் இதுவே ஓகே. ஸோ நம்ம போய் சொல்கிறப்ப நம்ம எப்படி சொல்லணும்னு நம்ம பார்த்தேன். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து பிரதர் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஹவு ஷுட் யுவர் ரெஸ்பான்ஸ் பி? உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு மாதிரி ஆட்டிடியூடில் லுக் விடக்கூடாது. என்ன பேசணுங்க நீ வந்து என்கிட்ட இப்படி இந்த மாதிரி ஒரு விதத்தில் கிடையாது. சில பேர்த்துக்கிட்ட நம்ம போய் அவங்கக்கிட்ட பிரதர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால இப்போ என்ன பெருசாக ஆயிடுச்சு அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. அவங்கள பார்த்தாலே வந்து அவங்க நம்ம பார்க்குற பார்வையில் அவனுக்கு நடுக்க வந்துடும். ஐயோ இவங்ககிட்ட எப்படா நம்ம போய் சொல்கிறது, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இன்ஃபேக்ட் நம்ம எப்படி இருக்கணும்னா, வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் சச் பீப்புள். நம்ம வந்து சந்தோஷப்படும் தட் இது என்னுடைய குறைகளை, என்னுடைய பாவத்தை வந்து சுத்தி காட்டுறதுக்கு நண்பர்களை, சகோதரர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரேன்னு சந்தோஷப்படும். We should be grateful to God for such people. ஓகே, அவங்கள ஒரு த்ரெட்டாக பார்க்கக்கூடாது. ஐயோ இவன் வந்தானாவே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க வந்து நம்மளை வெறுக்கிறவங்க அப்படி நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது. இவன் என்னோட எனிமி,
எப்போ பாரு நான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா உடனே வந்து அதை குத்தி காட்டி என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறவன் அவன். அப்படி பார்க்கக்கூடாது. இன்செக்யூராக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க இருக்கிற இடத்துல. ஓகே. அண்ட் யாராவது அந்த மாதிரி வந்து சொல்கிறப்ப நம்ம உடனே டிஃபென்சிவ் ஆயிடக்கூடாது. இல்லை 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 உனக்கு தெரியாமல் பேசுகிற நீ அப்படி இப்படி அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா கேளுங்க, அதுக்கப்புறம் ரைட் ஸ்பிரிட்டில் அதை எடுத்துக்கோங்க. அது உண்மையாலுமே நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, ஆமாம் பிரதர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அதை பண்ணவே இல்லை ஆனால் அவர் வந்து சொல்கிறாருன்னா, ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட் டு ஹிம். அவங்களுக்கு வந்து புரிய வைக்க நீங்கள் பிரயாசப்படுங்க. இல்லை பிரதர் நான் இது தான் பண்ணேன், பட் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுதான் இப்படி வந்து கன்மையாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க பேஷண்ட்டாக. ஸோ நீங்கள் மித்தவங்க கிட்ட சொல்கிறப்போ எப்படி சொல்லணும்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், வேறு யாராவது உங்ககிட்ட சொல்கிறப்போ இந்த மாதிரி ஆட்டிடியூடில் தான் நீங்கள் அதை ரிசீவ் பண்ணணும். உனக்கெல்லாம் என்ன வயசு, உனக்கெல்லாம் என்ன வசனம் தெரியும், உனக்கு வந்து யோவான் 1வது அதிகாரம் முழுசு மனப்பாடமாக தெரியுமா, தெரியாதுல்ல, அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேசாத. இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம அன்ரியாலிஸ்டிக் கோல்ஸை செட் பண்ணி அதை நீ மீட் பண்ணால் தான் என்கிட்ட வந்து பேசணும்னு நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. எப்படா இவங்ககிட்ட என்ன வீக்னஸ் அடுத்ததை நம்ம கண்டுபிடிக்கலாம், நோ நோ நோ, இந்த மாதிரி ஆட்டிடியூடில் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. உண்மையாலுமே அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளை தாழ்த்தி, வயசில் சின்னவங்களோ பெரியவங்களோ, மூத்தவங்களோ இளையவங்களோ, எப்படி இருந்தாலும் படித்தவங்களோ படிக்காதவங்க சொல்கிறாங்கன்னா we should be humble enough. நம்மளை தாழ்த்தி நம்ம மன்னிப்பு கேட்கணும். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். தேவன் பெருமை உள்ளவருக்கு என்ன பண்ணுறாரு, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, கிருபையாக இருக்கிறார். ஸோ நம்ம தாழ்மை உள்ளவராக இருக்கிறோம்னா, நம்ம அந்த குறைகளை நம்ம ஏற்றுக்கிறோன்னா ஆண்டவர் நமக்கு இன்னும் என்ன தராரு, கிருபைகளை தராரு. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறான். ஆனால் அதை வந்து அதை மூடி மறைச்சு இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான், வாழ்வடைய மாட்டான். ஸோ ஒரு தப்பை வந்து நம்ம மூடுறதுக்கு பிரயாசப்படக்கூடாது. யாராவது வந்து நம்மளை கன்ஃபரண்ட் பண்ணுறப்போ நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். அது நடக்காத மாதிரி இல்லை அது இப்படி தான் அப்படி தான் நம்மளே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டுலாம் இருந்தோம்னா we will never grow. ஒருபோதும் நம்ம அந்த பாவத்திலிருந்து மீள மாட்டோம். ஓகே. ஸோ பாருங்க, இப்போ அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16வது வசனம் பாருங்க. ஓகே. ஒரு வேளை இப்போ நீங்கள் போய் சொல்லிட்டீங்க, அண்ட் அந்த நபர் வந்து நீங்கள் தனியாக போய் சொல்லி அவர் கேட்கல, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன் கேட்கல, இனியெல்லாம் அவன் என்னமோ பண்ணிட்டான், அவன் கெட கட்டு போட்டான், அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்டியன்ஸாக அது நம்மளுடைய சர்ச்சில் வந்து அந்த மாதிரியான பாயிண்ட்டே கிடையாது. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் நம்ம ஜீசஸ் நம்ம இமிட்டேட் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு, 99 ஆடு 100 ஆடு 99 இருக்குது, ஒன்று காணாமல் போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, சும்மா அங்கே வந்து வாசல் நின்று எது வரல, சரி வா போகலாம், இதான் 99 இருக்குது அப்படின்னு போயிடுறாரா, கிடையாது. 99 விட்டுட்டு மலையெல்லாம் ஏறி காடெல்லாம் தேடி அந்த ஒன்றை மீட்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அதை பர்சூ பண்ணுறாரு. அதுதான் நம்மளுடைய மீட்பர், நம்மளுடைய இரட்சகர்னுடைய இருதயம். தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ நம்மளுமே பாவத்திலிருந்து ஒரு சகோதரனை மீட்கணும்னா சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இது ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் தனியாக போய் சொல்லியிருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. பல தடவை சொல்லியிருப்பீங்க, அவங்களுக்காக ஜெபிச்சிட்டு கேட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். அதுக்கு நம்ம அவங்கள அப்படியே விட்டுறது கிடையாது, எப்படியா நாசமாக போன்னு விடுறது கிடையாது. என்னுடைய வேலையை நீ நான் பார்த்துட்டு போகிறேன் எனக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், we take 2 or 3 witness, 2 அல்லது 3 சாட்சியை நம்ம கொண்டு போகிறோம். எதுக்கு, மறுபடியும் அவங்கள அசிங்கப்படுத்துறது கிடையாது. நாட் டு இன்சல்ட் them. அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி இந்த 3 பேரும் வந்து இன்னும் பல இடங்களில் போய் சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு அதுக்காக கிடையாது. பாருங்க, 3 பேர் போகிறப்போ ஒரு ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, சாட்சி. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை பிரதர் அவர் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் அன்றைக்கி பண்ணது உண்மையாலுமே தப்பு தான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இன்புட்டு இருக்கிறப்ப ஓ அப்படி அப்போ 2-3 பேர் சொல்கிறப்போ மேபி அவங்க கேட்கலாம். ஒரே ஆள் சொல்கிறப்ப என்ன தோணுன்னா, இல்லைங்க அது உங்களுக்கு தான் அப்படி தோணுது அப்படின்னு கூட தோணலாம். பட் 2-3 பேர் சொல்கிறப்ப என்னடா எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, ஓகே மேபி நான் பண்ணது தப்பு அப்படின்னு அட்லீஸ்ட் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் 2-3 பேர் இருக்கிறப்போ இன்னும் நிறைய விசாரிப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ண வந்தீங்க, இதுதான் நீங்கள் சொல்ல வந்தீங்களா, இதுதான் நீங்கள் செய்ய வந்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கும் அங்கே. அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆள் சொல்லி கேட்கலையா 2 பேர்த்த கூப்பிட்டுப்போம், இன்னும் நிறைய பேர்த்த இன்க்ளூட் பண்ண 2 பேர் 2 சாட்சியை நீ கூட்டிகிட்டு போ. ஓகே. இங்கே கிவிங் அப்பே கிடையாது. நம்ம வந்து
நான் ஒரு தடவை சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல போகிறது கிடையாதுன்னு நம்ம வந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கலாம்னு நம்ம நினைக்கக்கூடாது. என் பாருங்க, இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, 2-3 பேர் வரமாட்டாங்க சர்ச்சில். நான் அதையும் பார்த்துருக்கேன். ஒரு தவறு இருக்குங்க, இந்த பிரதர் வந்து ஒரு பாவம் பண்ணியிருக்கிறாரு, நான் சொல்லிக்கிட்டேன், பட் அவர் கேட்கல. வாங்க பிரதர் நீங்களும் போய் நம்ம 2 பேரும் போய் அவர்கிட்ட பேசலான்னா, இல்லைங்க எனக்கு வேறு வேலை இருக்குது, அடுத்த மாதம் போகலாம், அடுத்த வருஷம் போகலான்ட்டு இருப்பாங்க. பாருங்கள், சர்ச்சில் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம அந்த 2-3 பேர்த்தில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு என்றைக்குமே ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கும். எதுக்குங்க மித்தவங்க பிரச்சனை எனக்கு என்னங்க அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. சர்ச்சில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு சின்ன இருக்குது, அண்ட் 2 பிரதர்ஸுக்குள்ளே ஒரு 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 கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம போகணும். நம்ம போய் அந்த சகோதரனை ஆதாயப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். நம்மளுடைய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம அந்த பிரதரை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறவனா நம்ம இருக்கக்கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லணும், நம்ம சரினா சரின்னு நம்ம சொல்லணும். அவங்ககிட்டையும் நல்ல பேர் வேணாம், கூட்டிகிட்டு போகிறவங்ககிட்டையும் நல்ல பேர் வேணுங்கிறது நம்மளுடைய கோலாக இருக்கக்கூடாது. அந்த சகோதரனை பாவத்திலிருந்து மீட்கணும்னு நினைக்கணும். பாருங்க, அப்பவும் கேட்கலன்னு வைங்க. இப்போ அந்த மாதிரி போயாச்சு, அப்பவும் கேட்கல. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறதுன்னா 17வது வசனம் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு கிறிஸ்டியனுக்கு எது டாப் அத்தாரிட்டி? என்னது? சர்ச், சபை. ஓகே, இதுக்கு மேலே ஒரு ஹையர் கோர்ட் கிடையாது ஒரு கிறிஸ்டியன். ஸோ நீங்கள் தனியாக போகிறீங்க, கேட்கல. 2-3 பேர்த்தோட போகிறீங்க, கேட்கல. அடுத்தது என்னது? டேக் இட் டு த சர்ச். சபைக்கு போய் இந்த காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். சபைன்னு சொல்கிறப்போ அங்கத்தினர்கள், மெம்பர்ஸ், ரட்சிக்கப்பட்ட ஜனங்க, அவங்கள நம்ம கேதர் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்கிறது. பாருங்க, அவங்க கேட்கல, அப்போ இன்னொரு சர்ச்சுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லலை, இன்னொரு பிஷப்புக்கிட்ட அதை கொண்டு போங்கன்னு சொல்லலை, சினாட் மீட்டிங்கில் அதை போய் சொல்லுங்கன்னு சொல்லலை, வேற ஒரு நல்ல படித்த பாஸ்டர்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லலை, செமினரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லலை, ஒரு தியாலஜியன்கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லலை. எங்கே கொண்டு போனோம்? சர்ச்சுக்கு கொண்டு போகணும். அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஆண்டவருடைய ஞானம் இருக்கிற இடம், அவருடைய பவர் இருக்கிற இடம் லோக்கல் சர்ச். எனி கான்ஃப்ளிக்ட், எந்த பிரச்சனையினாலும் இந்த சபையினால, அந்தந்த சபையினால அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் வசனத்தை கொண்டு. அப்படித்தான் ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். ஸோ நம்ம வேற எங்கேயும் வந்து போக தேவையில்லை. ஏன்னா சில டைம் என்னாங்கன்னா, இந்த சர்ச்சு ஒரு இதாக சொல்லுது, அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, சர்ச்சை விட்டு கிளம்பிடுவாங்க. இல்லைன்னா வேற சர்ச்சில் போய் இல்லை இவனுக்குமே ஒரு 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 பேசிக் தியாலஜி டிகிரி கூட இங்கே யாருக்குமே இல்லை, எனக்கு யாராவது நல்ல ஒரு 10 டிகிரி படித்தவங்ககிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போவாங்க. ஆனால் அங்கேயும் கேட்கலைன்னா இல்லை, அப்போ 25 டிகிரி படித்த இன்னொரு ஆள்கிட்ட நான் போகிறேன், இப்படியே தாவிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு எண்டே கிடையாது. அது மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், அல்டிமேட்டாக அது ரிசால்வ் ஆகிறது எங்கே அப்படின்னா, ஃபைனல் சே இருக்கிறது எங்கன்னா ஒரு பாஸ்டர்கிட்ட கிடையாது, செமினரியில் கிடையாது, தியாலஜியன்ஸ் கிட்ட கிடையாது, லோக்கல் சர்ச்சில் இருக்கு. ஸோ அந்த சகோதரன் பாவத்தில் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறப்ப, கோ டெல் இட் டு த சர்ச், சபைக்கு சொல். ஓகே, அண்ட் சர்ச்சோடைய சே இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அதுதான் ஃபைனல். அவங்க என்ன சொல்கிறாங்களோ தட் இஸ் த ஃபைனல் வேர்ட். அண்ட் சர்ச் வந்து இல்லை இந்த பிரதர் உண்மையாலுமே திருந்தலை அப்படின்னா, சர்ச் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுதுன்னா உண்மையாலுமே அவர் இன்னும் திருந்தலை. சர்ச் வந்து இல்லை அவரை நம்ம ஏற்றுக்கலான்னு சொல்லுச்சுன்னா அந்த சகோதரனை நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, ஸோ தொடர்ந்து பாவத்தில் இருக்கிற சகோதரன் நம்ம சர்ச்சில் நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து ரிப்பென்டன்ஸே இல்லாமல் அந்த பாவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சர்ச்சுக்கு சொல்கிறேன், சர்ச் அதை ஐடென்டிஃபை பண்ணி, சர்ச் என்ன பண்ண முடியும் தெரியுங்களா, சர்ச் அவரை வந்து என்ன பண்ணுது, சபையை விட்டு. ஸோ சர்ச்சும் சேர்ந்து இப்போ ப்ளீட் பண்ணுது. முதல்ல நீங்கள் ஒரு ஆள் போய் சொன்னீங்க, அப்புறம் 2-3 பேர் போய் சொன்னாங்க, இப்போ சபையாக சேர்ந்து பார்த்தா நீங்கள் பண்ணுறது தப்பு, மனம் திரும்புங்கன்னு சொல்லுது. அப்பவும் கேட்கலைன்னா த ஃபைனல் ஆக்ட் என்னது, அவனை சபை விட்டு நீக்கிறேன், எக்ஸ்கம்யூனிகேஷன். பாருங்க, இது சபைக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. சர்ச் பியூரிட்டியை, ஹோலினஸை சீக் பண்ணுற சபைகளில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் சர்ச் டிசிப்ளின்.
இன்றைக்கி வந்து இந்த ஒரு கான்செப்டே கிடையாது. அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. ஸோ சர்ச் டிசிப்ளினுடைய ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா எக்ஸ்கம்யூனிகேஷன், சபை விட்டு நீக்கிறது. அவன் உங்களுக்கு என்னவா இருக்கட்டும், அஞ்ஞானியை போல ஆயக்காரனை போல இருக்கட்டும்ங்கிறார் ஆண்டவர். ஓகே, ஹாவ் நத்திங் டு டூ வித் ஹிம். சகோதரன் அதுக்கப்புறம் கிடையாது. யூ ஆர் நோ மோர் ஆர் பிரதர் இன் கிரைஸ்ட். ஏன்னா ஒரு கிறிஸ்டியன் கண்டிப்பாக பாவத்துக்கு மேலே கிறிஸ்துவை தான் அவன் நேசிப்பான். பாவமாக கிறிஸ்துவா அப்படின்னா அவன் எதை எப்போவுமே சூஸ் பண்ணுவான், கிறிஸ்துவை தான் சூஸ் பண்ணுவான். அண்ட் இந்த நபர் இத்தனை பேர் சொல்லியும் கேட்காம இருக்கிறப்ப அவன் எதை டிஸ்பிளே பண்ணுறான்னா, இல்லை எனக்கு பாவம் தான் முக்கியம்னு அவன் சொல்கிறான். அப்படி சொல்கிறவன் தன்னுடைய கனியை வெளிப்படுத்துகிறான். அண்ட் அந்த கனி வந்து ஆவிக்குரிய கனி கிடையாது. ஆனால் அவனை நம்ம இனி என்னன்னு சொல்ல முடியாது, சகோதரன்னு சொல்ல முடியாது. அவனை சர்ச்சுக்குள்ள கம்யூனியனில் லார்ட் சப்பரில் நம்ம அவங்கள அலவ் பண்ண முடியாது. அண்ட் பைபிள் சொல்லுது அவன் உங்களுக்கு அஞ்ஞானியை போல இருக்கட்டும். அவன் ஒரு கிறிஸ்டியன் தான், ஜஸ்ட் சபையை விட்டு ஒதுக்கிடுங்க, அப்படி கிடையாது. Let him be removed from the church. Let him be like a Gentile to you, a tax collector. அந்த காலத்தில் வந்து ஆயக்காரங்கிறது ரொம்ப ஒரு டிஸ்பைஸ் பண்ணுற ஒரு வேலை, அவுட்காஸ்ட் மாதிரி, புரியுதுங்களா? டாக்ஸ் கலெக்டர்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு டேர்ம்ஸில் யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. டாக்ஸ் கலெக்டரை வந்து யாரும் வந்து பெருசாக ஹையாக ரிகார்டெலாம் பண்ண மாட்டாங்க. அவனுடைய ஜனங்களுக்கே துரோகம் பண்ணா தான் அவனை வந்து பார்ப்பாங்க. அண்ட் தேவனுடைய சபைக்கு விரோதமாக பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவனை சபை நீக்கி அப்படி வச்சிருக்கணுமா, அதுதான் ஃபைனல் ஸ்டெப். சபையை விட்டு நீக்கிடுங்க, ரிமூவ் ஹிம் ஃப்ரம் த சர்ச். ஜனங்க வந்து ஒரு குரூப் வந்து அவங்ககிட்ட போய் தனியாக எம்பத்தைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சீக்ரெட்டாக போய் பரவாயில்ல நீங்கள் வந்து அவங்களாம் அப்படித்தான், நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ சர்ச் டிசிப்ளினுடைய நோக்கமே ஃபெயில் ஆயிடுச்சு. அவன் மனம் திரும்புறதுக்கான ஒரே கடைசி வழி என்ன தெரியுங்களா, சபை விட்டு நீக்கிறப்ப தான். ஏன்னா சபை விட்டு நீக்கப்படுறப்போ, அதாவது ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு கிறிஸ்தவனை அது பயங்கரமாக பாதிக்கும். அவன் வந்து ஐயோ என்னடா இது, இந்த பாவம் என்னை வந்து ஆண்டவருடைய சபையிலிருந்து என்னை விளக்கிருச்சேன்னு அவன் வந்து வாஞ்சிப்பான் மறுபடியும் ஐக்கியத்துக்காக. அண்ட் அட்லீஸ்ட் அப்படியாவது அந்த வாஞ்சை வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு மனம் திரும்புதலை கொண்டு வரும். பட் ஒரு குரூப் போய் இல்லை நீ பண்ணது பெரிய தப்பெல்லாம் கிடையாது, அவங்க தான் அப்படி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம போய் ஒரு குரூப் அப்படி போய் சைட் பண்ணால் என்ன ஆகும், அவங்க மனம் திரும்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். அண்ட் இது மூலமாக சபை இப்போ என்ன பண்ணுது பாருங்கள், பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறவன் சபைக்குள்ளே ஒன்றா பாவத்தை வெறுத்து ஒதுக்கிடணும், இல்லைன்னா அவனாக சபையை விட்டு நீங்கிடணும். சர்ச்சுக்குள்ளே நான் பண்ணுற பாவத்தை பண்ணிகிட்டே தான் இருப்பேன், ஆனால் நான் இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்பேங்கிற, அதாவது இங்கே நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேங்கிற சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. பாருங்கள், நம்ம எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்கிறப்போ சர்ச்சுக்கு அவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இனி அவங்க சகோதரனாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. இனி அவங்களுக்கு அப்பம்பிக்கிறப்ப அவங்களுக்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவங்களுக்காக சிந்தப்பட்டுச்சுங்கிறத நம்ம அஃபர்ம் பண்ண மாட்டோம். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, சபை காக்கப்படுது இந்த ப்ராசஸ் மூலமாக. துணிகரமான பாவத்தை நம்ம சபையிலிருந்து நீக்கிடுறோம், மித்த ஜனங்களை நம்ம காட் பண்ணுறோம், ஏன்னா அவங்களையும் மனம் திரும்புதலுக்கு நேராக நம்ம அழைக்கிறோம். அதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். ஆனால் சில டைம் இதை நம்ம கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் பண்ணால் யாரா சர்ச்சுக்கு வருவா, யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அறிவு. அது நமக்கு என்ன தோணும், இப்படியெல்லாம் பண்ணால் யாராவது சர்ச்சில் வந்து மெம்பர் ஆவாங்களா, யாருமே ஆக மாட்டாங்க. பட் பாருங்கள், இது யாருக்கு தெரியுமா ரொம்ப கடினம், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு தான் இந்த காரியங்கள்லாம் கடினமான காரியம். ட்ரூ ஜென்யுவன் ஃபாலோவர்ஸாக, கிறிஸ்துவுக்கு உண்மையான ஃபாலோவர்ஸாக இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு பேர் சொல்ல, ஜஸ்ட்டு வாயில் வந்து கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் டிஃபிகல்ட். அவங்க தான் சபையை விட்டு வெளியில் போவாங்களே தவிர, அவங்க தான் சபையில் இணையறதுக்கு யோசிப்பாங்களே தவிர, ஜென்யுவன் கிறிஸ்டியன்ஸுக்கு இது மாதிரியான ஒரு சேஃப் பிளேஸ் இருக்கவே முடியும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இந்த மாதிரி ஒரு கடிந்து கொள்ளுதனத்தை விரும்புவாங்க. இப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற சபையை தான் அவங்க நேசிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இடத்துல தான் இருக்க வாஞ்சிப்பாங்க. பாருங்க, ஜஸ்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம அப்போஸ்தலர்கள் எடுத்துக்கலாம்.
அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஆக்ட்ஸ் சாப்டர் 5. அதில் பாருங்கள், 5வது அதிகாரத்தை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கப்பலை நம்ம பார்க்குறோம். அவங்க பேர் என்னது? அனனியா சஃபிரா. இந்த அனனியா சஃபிரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பப்ளிக்காக அவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இந்த தடவை எங்களுடைய சொத்தை விற்று அந்த சொத்தில் இருக்கிற ஒரு காசு கூட எங்களுக்கு வேணாம், எல்லாத்தையும் நாங்கள் கடவுளுக்கு தந்துடுறோம் அப்படின்னு எல்லாத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெருமை மாதிரி. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போய் எல்லாத்தையும் விற்றுறாங்க. விற்றுட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்னடா இவ்வளோ காசு வந்துருச்சு, ஒரு போர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் காசு அவங்க தந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு அப்போஸ்தலர்களுடைய காலில் வைக்கிறாங்க. நாங்கள் விற்றோம் பீட்டர், வந்த எல்லா காசும் இங்கே தந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி மறுபடியும் ஜஸ்ட்டு அவங்க பெருமை பேசிக்கிறாங்க. அண்ட் பேதுரு என்ன கேட்டார்னா, உண்மையே சொல்கிறியா அனனியா, நீ யார்கிட்ட போய் சொல்கிறீன்னு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு நீ போய் சொல்கிற அப்படின்னு சொன்ன உடனே அனனியா மறுச்சிட்றாரு. 3 மணி நேரம் கழிச்சு சஃபீரா வராங்க. அண்ட் அவங்களும் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஓ ஹல்லேலூயா அப்படின்ட்டு அவங்க உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அண்ட் பீட்டர் அவங்களை நிப்பாட்டி, ஏமா மொத்த காசு இவ்வளோ தானான்னு கேட்குறாங்க. இவ்வளோ தான் அப்படிங்கிறேன். அவன் புருஷனை இப்போ தான் புதைச்சிட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரையும் கூப்பிட்டு போயிடுறான். பாருங்கள், சர்ச்சில் யாராவது இந்த சர்ச்சில் ஜாயின் பண்ணுவாங்களா? இந்த சர்ச்சுக்கு போனால் செத்துருவாங்களா அப்படின்னு தான் பேசப்படும். அந்த சர்ச்சில் யாராவது ஜாயின் பண்ணுவாங்களா? ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபை இப்படி தான் இருந்துச்சு. இது அப்போஸ்தலிக் எராவோட முடிஞ்சது இந்த மாதிரி சம்பவங்கள். ஆனால் இப்படி தான் இருந்துச்சு திருச்சபை. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. என் வசனம் 11வது வசனம் சொல்லுது பாருங்க, சபையோர் எல்லோரும் இவைகளை கேள்விப்பட்டு மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்றாங்க. பயங்கரமான ஒரு ஃபியர். என்னடா இது, வாட் இஸ் திஸ், என்ன செத்தர்றானுங்க பொட்டுன்னு. ஓகே, பயங்கரமாக பயந்துக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தர்னு இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. 13வது வசனம் பாருங்க, மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. யாருமே சர்ச்சில் நாங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பயம் உண்டாயிடுச்சு. ஐயோ இந்த குரூப் இவனுங்களோட போனால் போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி யாருமே வரக்கூட துணிலையாம். ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். இருந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணாங்க. பயத்தில் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்லாம் சொன்னாங்க. பட் யாரும் இவங்களோட எல்லாம் சேரல. பாருங்க 14வது வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஸோ ஒரு சைடு இவங்களோட சேரவே துணியில, ஒரு சைடு யாரும் சர்ச்சுக்குள்ளே வரல, இனிமேல் இந்த சபை பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு ஒரு குரூப் போயிட்டாங்க. பட் இன்னொரு சைடு யார் சபையில் ஆட்களை சேர்த்திட்டு இருக்கிறார்? ஆண்டவர் சேர்த்திட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை சபையில் சேர்த்திக்கிட்டே இருக்கிறார். சபை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனுடைய வளர்ச்சி நிற்கவே கிடையாது. பாருங்க, சர்ச் growthக்காக இன்னைக்கு டிசிப்ளினை யாரும் கையாளுறது கிடையாது. சபையில் ஐயோ இந்த மாதிரி பாவத்தையெல்லாம் கண்டிச்சா யார் வருவாங்கன்னா வரமாட்டாங்க. மாமிசத்தில் இருக்கிற இருள இருக்கிற ஜனங்க, தேவனை வெறுக்கிற ஜனங்க வரமாட்டாங்க. அண்ட் சபை அவங்களுக்கான இடமும் கிடையாது. நான் எனக்கு பிரியமானதை எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கான இடம் கிடையாது சபை. பட் யாரெல்லாம் சுயத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாஞ்சிக்கிறாங்களோ அந்த ஜனங்க சபையில சேர்க்கப்படுவாங்க. ஸோ பாருங்க, ட்ரூ சர்ச் growth, தேவனிடத்திலிருந்து வர வளர்ச்சி, சபை வளர்ச்சி எது மூலமாக நடக்குது? சர்ச் டிசிப்ளின் மூலமாக தான் நடக்குது. ஓகே, சர்ச் எப்போ பரிசுத்தத்தை நாடுதோ, எப்போ தூய்மையை நாடுதோ, எப்போ ஹோலினஸை சீக் பண்ணுதோ, அப்போ தான் சர்ச் என்ன ஆகுது? ஆக்சுவலாக க்ரோ ஆகுது. அதுதான் ஒரு ஹெல்தியான ட்ரூ growth. ஆனால் அந்த சர்ச்சில் ஜஸ்ட் பிலீவர்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், நம்மளுடைய திருச்சபை அப்படிப்பட்ட திருச்சபையாக இதுதான் என்னுடைய டிசைன். நம்மளுடைய சர்ச் பாருங்கள், நம்ம இதை குறித்து நம்ம வெக்கப்படக்கூடாது. நம்ம இந்த சர்ச்சுக்கு வராங்களா, நம்ம வரோமா, நம்மளுடைய பாவத்தை உணர்த்துக்கிறது தான் இங்கே நம்ம வரோம். ஜஸ்ட் இங்கே ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பை இங்கே பில்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நமக்குன்னு ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறாங்க கிடையாது. அதுக்கு மட்டும் நம்ம இங்கே வரல. we need to grow in holiness. that is why we come here. நம்ம இங்கே எதுக்கு வரோம்?
டு grow in holiness. பரிசுத்தத்தில் வளர்றது, கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறான். இப்போ இந்த சர்ச்சுக்கு நீங்கள் 50 வருஷமாக வரீங்கன்னு சொல்லி நீங்கள் பேச இருந்தனால உங்களுக்கு நயா பைசாக்கு பிரயோஜனம் இருக்குதா? யாராவது உங்களை மதிப்பாங்களா வெளியில்? பிஆர்பிசியில் ரொம்ப லாங் டைம் மெம்பர், 25 வருஷமாக போயிட்டு இருக்கு. என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் கிடையாது. கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிக்காமல் பரிசுத்தத்தில் வளராமல் சபைக்கு எல்லா சண்டேவும் நீங்கள் வர்றதில்ல என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் கிடையாது. ஸோ கோல் என்ன? இந்த சபைக்கு நம்ம எதுக்கு வரோம்? ஏன் எந்த சபைக்குமே எந்த ஜனங்களும் போனோம் எதுக்கு? So that they grow in holiness, they know Jesus Christ, they become like Jesus Christ. கிறிஸ்துவ போல மாறுறதுக்கு தான் நம்ம சபைக்கு போகிறோம். அவரை நேசிக்கிறதுக்கு, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. ஆண்டவர் அதை இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பண்ணணும். அதுதான் என்னுடைய ப்ரேயர், அதுதான் என்னுடைய டிசைர். அண்ட் இதுக்கு தான் we are committed. Okay, I as a pastor have committed myself to this. இதுக்கு தான் I have committed myself. That we grow in Jesus Christ. நமக்கு பேர் வேணாம், புகழ் வேணாம், பயங்கரமான அப்ரிசியேஷன் வேணாம், பயங்கர அப்படியே லட்சக்கணக்கான ஜனங்க நம்மளை தெரிஞ்சுக்க வேணாம், அந்த சபை வளர வேணாம், கிடையாது. கிறிஸ்துவ போல நம்ம மாறும். That's our goal. நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களோட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தத்தை நாடுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, we don't want ஆண்டவரே எக்ஸ்டர்னல் கன்ஃபர்மேஷன்ஸ். ஆண்டவரே, வெளியரங்கமான ஆண்டவரே தோற்றத்தை உடையகிற கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க விரும்பலாம். ஆண்டவரே, உள்ளான மனுஷன் மாறப்பட்ட புதுமையாக்கப்பட்ட நபராக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். we want to be transformed from within. ஆனால் இந்த சபைக்கு வர்றவங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடக்கட்டும் ராஜா. பரிசுத்தத்தை நாடுகிற சபையை அந்த சபைகள் help us to seek, pursue holiness with all sincerity and seriousness. Help us not to take it lightly. ஆண்டவரே, அதுக்கு நேராக நடத்துகிற நண்பர்களை, ஐக்கியத்தை நாங்கள் தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். ஹெல்ப் அஸ் லார்ட். எங்களை யாராவது பரிசுத்தத்தை நான் நடத்துனாங்கன்னா அவங்க மேலே கோவப்பட்டு அவங்கள ஆண்டவரே அவங்கள ஒரு மாதிரி ஒரு ஹாஸ்டைலாக அவங்கள நாங்கள் பார்க்காம, பட் ஆண்டவரே அந்த மாதிரி ஜனங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கிருபை செய்யும். ஹெல்ப் அஸ் டு ஐடென்டிஃபை our weakness and also help us to identify and thank you for the people who are helping us in our weakness. And நீங்க மகிமை அடைங்க. For your glory we ask this. The precious name of Jesus we pray. Amen. Okay.